அன்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருஷ புறப்பணிக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் பெரிய கார் போகிறீங்க, சின்ன காரை ஓட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அது சின்ன கார் வரும்போது நான் ஒவ்வொரு நேரத்தில் நான் உங்களுக்கு போடுறேன். சின்ன கார் போடாமல் இல்லைங்க, ஒவ்வொரு நேரத்தில் போடுறேன். அப்படிப்பட்ட இன்றைக்கி ஒரு ஆரம்ப நிலை என்ட்ரி லெவல் கேட்ச்பேக் இருக்கிறதுலையே ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக ஃபஸ்ட்டு மக்கள் ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லி அவங்க வாங்குகிற ஒரு ஃபஸ்ட்டு காராக இருக்கும். அது என்ட்ரி லெவலாக இருக்கும், ஆரம்ப நிலை. அப்படி ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு பட்ஜெட்டு மினிமம் பட்ஜெட் அவங்க பார்த்தாலே ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு உள்ள, இன்றைக்கி 6 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வண்டி அப்படிங்கிறதே ரொம்ப இதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஆரம்ப நிலையில் ஒரு கார் வாங்குகிறவங்க ஒரு குறைந்தபட்ச முன்பணமாக கட்டி லோன் ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஒரு வண்டியை இன்றைக்கி சூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட வண்டி என்ன தெரியுங்களா? இந்த டாட்டா டியாகோ. இந்த டாட்டா டியாகோ பார்த்திங்கன்னா XEயில் ஆரம்பிக்குதுங்க. XE, XM, XT, XZ, அதுக்கப்புறம் XZ ப்ளஸ், அதில் அலைவெளிலாம் வரும் வச்சுங்க. இப்போ இந்த XE மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. இன்வைஸ் நான் சொல்கிறதுங்க. ஆண்டோடு வரும்போது ஒரு 5 சில்லறை வரும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வண்டி பார்த்திங்கன்னா XM. XEக்கு அடுத்த மாடல் XM. ஒவ்வொரு வண்டியிலையுமே நம்ம டிஎம்எஃப் கேட்டிருக்காங்க. கன்சல்டிங் கால் பேசும்போதே கேட்டிருக்காங்க நிறைய பேர். வேல்யூ ஃபார் மணியாக எங்களுக்கு ஒரு கார் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற கார் இந்த XM. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.25 லட்சம் ரூபா இன்வைஸ் வருது. 5.30 வருது இன்வைஸ். ஆண்டோடு வரும்போது 6 சில்லறை வரும். இப்போ 6 சில்லறை வரும்போது இந்த வண்டி இன்றைக்கி வேல்யூ ஃபார் மணியாக இது இருக்கும். மெயினாக மக்கள் நிறைய கேட்குறாங்க என்கிட்ட கன்சல்டிங் கால். புது வண்டி வாங்கும்போது கன்சல்டிங் கால் பேசுகிறதுக்கு நான் எங்கள் நம்பர் கொடுத்துறேனுங்க. கன்சல்டேஷன் நம்பரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். எனக்கு கால் பண்ணிங்கன்னா பசங்க சில நேரம் எடுப்பாங்க பசங்க ஆஃபீஸில். அப்புறம் அந்த மோட்ரு சவுண்டெலாம் இருக்கிறனால சில நேரம் கேட்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பக்கார் இன்றைக்கி வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற வண்டி இந்த டியாகோவில் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க உள்ள. அந்த ஹெட்லைட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். அப்புறம் டாட்டாக்கிற பேஜிங் வந்துடும். இங்கே குரோம் டிசைனில் ஒரு டிசைன் ஒன்று வந்துடுதுங்க, ஒரு பீடிங்கு. இது ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு, இது ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு. முன்னாடி ஸ்கிப் லைட் கிடையாது, பட் அந்த டிசைனில் கொஞ்சம் முன்னாடி லைட்டாக இழுத்த மாதிரி அவங்க ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். ஆமாம், ஃபாக் லாம்ப்ஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. பட்டு ஃபாக் லாம்ப் வேணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டு மாட்டிக்கலாம். இல்லை நம்ம கம்பெனி இன்றைக்கி ஷோரூம்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி ஷோரூம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இன்ஜினில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ஜினில் 1.2 ரவுட்ரான் இன்ஜின் இன்றைக்கி இருக்கிற எல்லா வண்டியிலையுமே, இந்த வண்டி ஆகட்டுங்க, பஞ்ச் ஆகட்டும், ஆல்ட்ராஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த 1.2 ரவுட்ரான் தான் வருது. இது எங்கே வைக்கிறது? இங்கேயா? ஓகே, இதுதான் 1.2 ரவுட்ரான் இன்ஜின். முதல் இருந்த இன்ஜினை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே மேம்படுத்தியிருக்கிறாங்க. என்னம்மா அது? ப்ளூபெரியா? உனக்கு ஏதோன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சிருது ஏனம்னே. இந்த ரவுட்ரான் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 சிசிங்க, 84 பிஹெச்பி, 113 NM டார்க்கு, 3 சிலிண்டர், 12 வால்வுங்க. என்னென்னா முதல்ல இருந்த பெட்டெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பாருங்கள், இந்த இன்ஜின் பெட் ஆகட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இன்ஜின் புஷ் ஆகட்டுங்க, கீர் பாக்ஸ் பெட் ஆகட்டும், இது எல்லாமே முதல்ல இருந்த விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த லெவலில் மேம்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா XM. இந்த XM மாடலுக்கு ரிமோட் கீ கொடுத்துட்றாங்க. லாக்கு, அன்லாக்கு, ஹெட்லைட் கொடுத்துட்றாங்க. ஹெட்லைட் எரியும். ஹெட்லைட் எரியுதான் லாக் இதாக்கி வரும். ரிமோட்டில் அமுத்தினோம்னா ஹெட்லைட் எரியும். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, தெரியல அப்படின்னு சொல்லி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நைட் நேரம் நம்ம பார்க்கிங் பண்ணிடுறோம், தெரியாது நம்ம வண்டின்னு. அதனால் நம்ம இதை அமுத்தணும் அப்படின்னா ஹெட்லைட் தனியாக நம்ம வண்டி மட்டும் எரியும். அதுக்காக நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பார்க்கிங்கில் இருக்கும்போது. அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் சில நேரத்தில் நம்ம இருட்டில் இறங்கி நடந்து வருவோம். இப்போ இறங்கி நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்க. நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்குது, கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பதவலாக இருக்குது. அதனால் விஸ்கி நடந்து வரக்கும் இதாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரிமோட் கிட்டத்தட்ட 100 அடி 200 அடிக்கு மேலே வேலை செய்யுது. அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கீ நார்மல் கீ தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான். அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தோம்னாங்க வீல் கப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 120
75, 65, 14 சைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இண்டிகேட்டர் வந்துடுதுங்க ஃபெண்டரில். சைடு மிரர் பிளாக் கலரு, டோர் ஹேண்டிலும் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 3767 எம்எம்ங்க, விட்டு 1677 எம்எம், ஹைட் 1535 எம்எம்ங்க. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2400 எம்எம்ங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 170 எம்எம் கொடுத்துருக்காங்க. இந்த 170 எம்எம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் 4 பேர் போகும்போது பெருசாக ஸ்பீடு பிரேக்கில் தட்டாது. பட் அப்படிங்கிறது நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஸ்பீடு பிரேக்கில் எந்தளவுக்கு முட்டுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சைடு மிரர் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு குச்சி தான் வரும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே ஒரு ஏரியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சின்ன குட்டி ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். அதுக்கப்புறம் பிரேக் லைட்ஸு, டிஃபோக்கர் லைன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. டியாகோங்கிற பேட்ச்சு அவ்வளோதான். பின்னாடி பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க. சென்டரில் மட்டும் கருப்பு கலர் டிசைனில் கொடுத்து கீழே ஸ்கிப்லைட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு ஸ்கேட் மாதிரி, ஃப்ரண்ட்டு பம்பரில் பார்த்த மாதிரி பேக் பம்பரில் கொஞ்சம் இழுத்த மாதிரி அது ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம சாவியில் தான் இது பண்ணோன்னு, இல்லாட்டி முன்னாடி பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அந்த இது கொண்டு வரல, பட்டன் அமுத்துற சிஸ்டம் கொண்டு வரல. அப்புறம் எல்லாமே என்ட்ரி லெவல் கார் இல்லைங்க, அதனால் அப்படி தான். பூட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஒரு 240 லிட்டர் இருக்குதுங்க. ஸ்டெப்னி பரவாயில்ல, 155, 80, 13 ஒரு சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே எதுவுமே வரல. இங்கே வேணால் 2 சுருக்கு பை மாட்டுற மாதிரி 2 இடம் கொடுத்துருக்காங்க தொங்குட்றதுக்கு, அவ்வளோதான். புறவுக்கால ஒன்றுமே இல்லை. பேடு கொடுத்துட்றாங்க. இது வந்து 60/40 ஃபோல்டிங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. மொத்தமாக தூக்கி விட்டு அப்படியே சாய்ச்சிக்க வேண்டியது தான், எந்த இதுவும் கிடையாதுங்க. வோக்கல் லோக்கல்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பின்னாடி. வாங்க புறவுக்கால சைடை பார்ப்போம். டோர் ஃபியூல் கெப்பாசிட்டி 35 லிட்டருமா பெட்ரோல். ஒன்லி பெட்ரோல் வண்டி வருதுங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி வருது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மேனுவல் வருதுங்க, ஏஎம்டி வருதுங்க. இதில் உங்களுக்கு இது வந்து இதுதான் பிளாஸ்டிக் தான், எல்லாமே கெட்டி பிளாஸ்டிக் தான். லைட் கிரே வித் டார்க் கிரே. இது வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் சாய்மானமாக வைக்கணும். மற்றபடி ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுங்க. தை சப்போர்ட் ஒரு 80% தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு கேட்ச் பேக் தான். அந்த கேட்ச் பேக் உண்டான இது அப்படி தான் இருக்கும். பெரியவங்க 4 பேர் சௌரியமாக கோரலாம். ஒரு பொடுசை கோர வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார். புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அப்பா, குழந்தை, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார். இன்னொரு குழந்தை இருந்தால் என்ன பண்ணுறது கேட்குறியா, மடியில் வச்சுக்க வேண்டியது தான். அவங்க கூட்டம்மா உனக்கு கேள்வி தெரியுமா, நீ கவட்டி பிரியுன்ற மூளை தெரியும் திறந்த, அதான் எனக்கு தெரியுமில்ல. நீ என்ன கேள்வி, பாம்பின்கால் பாம்பரியும் எனக்கு தெரியுமில்ல. இது வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சுருக்கு பையில் இங்கே தொங்குறதுக்குள்ள இடம் கிடையாது. இங்கே வேணால் ஒரே ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். மற்றபடி ரியர் ஏசி வெண்டு கிடையாது. அதனால் ஆமாம், டியாகோ வச்சுருக்கிற நம்ம டிஎம்எஃப் வந்து மறக்காமல் ரியர் ஏசி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் மற்ற டிஎம்எஃப் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து நான் ஒன்றும் பெருசாக லாங் இது மாதிரி நான் எதுவுமே ஓட்டினதில்லை. கண்டிப்பாக நான் ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும். நான் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நிறைய மைலேஜ் டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க டிஎம்எஃப் வந்து. நம்ம அன்னைக்கு இது பண்ணோம், குஷாக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் இது இன்விக்டோ ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன் பண்ணின்னு கேட்குறாங்க. கூடி சீக்கிரம் இனி மைலேஜ் டெஸ்ட்டு இனி ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேனுங்க. புறவுக்கால டோரில் 2 ஸ்பீக்கர் இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குது. பின்னாடி ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹெட்ரெஸ்ட் வந்து பிக்சட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3மே சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க 3 பேர்த்துக்கும் பின்னாடி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம முன்னாடி வந்தோம்னா சேம் அதே மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிராஸாக வைக்கலாம். இங்கே சேம் அதே பிளாஸ்டிக், லைட் கிரே வித் டார்க் கிரே பிளாக் கலர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. மெயினான விஷயம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் மாடல் எக்ஸம். இந்த வேல்யூ ஃபார் மணி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைக்கு உண்டானது எல்லாமே வந்துடும். இருங்க ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இன்றைக்கான கோயம்புத்தூரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் ஓகே. உள்ளே ஏறணுன்னா நம்மளை வரவேற்கிறது இந்த லேட்டஸ்ட் இலுமினாட்டி ஸ்டேரிங்கு. இந்த ஸ்டேரிங் வாங்கினீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு அமேசானில் எல்லா பக்கம் ஸ்டிக்கர் விற்கிது. நீங்கள் இந்த ஸ்டிக்கர் வாங்கி இங்கேயும் மூட்டிக்கலாம். அதான் நம்ம வண்டிக்கு ஒன்று நெக்ஸ்டானுக்கு ஓட்டில் 5000 ஓட்டி நெருங்க போகிறோம். அதனால் மறக்காமல் வாங்கணும் ஸ்டிக்கர். இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிங்க. மற்றபடி ஸ்டேரிங் கண்ட்ரோல் இதெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு.
இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் டிசைன், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங். ஆனால் ஸ்டேரிங்கோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பழைய ஸ்டேரிங் கம்பேர் பண்ணும்போதுங்க புதுசு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்றபடி அந்த கெட்டி பிளாஸ்டிக் அதே தான், அந்த க்ரே கலர் தீமில் வருதுங்க. இது வந்து ஒரு லைட் கலர் தீமில் வருது. அந்த பக்கம் ஏசி வந்துட்டு, இந்த பக்கம் ஏசி வந்துட்டு, ஏசி வந்து இப்போதைக்கு இந்த வெயிலுக்கே வந்து நல்லா இருக்குதுங்க. ஆமாம், இந்த கரெக்டாக சாமி வடை வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு அருமையான இடம். இதில் ப்ளூடூத்தோடு உங்களுக்கு செட்டு கொடுத்துட்றாங்க. கர்மன் கார்டன். அது நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்க எஃபெக்ட் காமிக்கிறேன், அதாவது பாட்டு வரட்டுங்க. அதுக்கப்புறம் மேனுவல் ஏசி கொடுத்துட்றாங்க. இந்த ஏசியோட பட்டன்ஸ் இங்கே வந்துடுது. இங்கே வருங்க ஃபோனு, அழகாக 2-3 ஃபோன் வச்சுக்கலாம். 12 வோல்ட் சார்ஜருங்க. டைப் சி, சரி யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுக்கல, அதை சொல்லணும். 5 கீருங்க, ரிவர்ஸோட 6 கீர், ஹேண்ட் பிரேக்கு, 2 கப் ஹோல்டரு, இங்கே ஒரு குட்டி 15 லிட்டர் காசு போட்டு வைக்கிறதுக்கு. இங்கே வேணாலும் 12 வோல்ட் சார்ஜர் நம்ம மாட்டிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர் 2 பக்கமே வரல. இது வந்து மேனுவல் மிரர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். க்ளோ பாக்ஸ் இங்கே அமுத்தணும் அழுகாமல் வரும். ஓரளவுக்கு ஸ்பேஸான குட்டினாலும் கொஞ்சம் பரவாயில்ல. மேலே வந்து ஒரு அந்த ஃபைல் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே டபுள் தான் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டெட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. 4மே பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. 1 டச்சா? ஒன் டச் வரல. இப்போ என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையானது ஏசி, பவர் ஸ்டியரிங், 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்ஸு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி என்ட்ரி லெவல் எடுக்கிறவங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியில் இது பட்ஜெட்டில் எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட்டில் 2 டோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுதுங்க. இங்கே வந்து ஏப்பிளில் டியூட்டர் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? அவ்வளோதான். இதுதான் தேவை. என்ன தேவையோ தேவைக்கு உண்டானது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம லைட்ஸ் இருக்குது, மறந்துட்டேன். டாப் லைட் வந்து எல்இடி டாப் லைட் சொல்ல மறந்துட்டேன். சீட் கவர் வந்து துணியில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், ரைஸப்படி 80% தான் இருக்குது. துணி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது துணி மெட்டீரியல் வந்து. இதுவும் இங்கே பிளாக்கு, இங்கே கிரே, டார்க் கிரேயில் கொடுத்துருக்காங்க. பெருசாக அழுக்கானாலும் தெரியாது. பாட்டு எதாவது வந்துருச்சா? ஓரளவுக்குன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஆமாம், டீசெண்ட்டுங்கிறது வேறங்க, ரொம்பவே டீசெண்டாக இருக்கிறங்கிறது வேறு. அதனால் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம காசுக்கு ஏற்ற வண்டியாக இருந்தால் கிடைக்கும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னாங்க, வண்டி ட்ரையல் எடுப்போம். மெயினான விஷயங்கள் ட்ரையலில் வந்து நம்ம பேசணும். அது என்ன பேசணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த லைட்டாக அப்படிங்கிற அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான அந்த லைட் இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அது வந்து கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் எல்லா வண்டிக்குமே இருக்கும். இதை அடுத்து டிஏகோக்கு அடுத்து அவங்க அண்ணன் வர்றாரு. ஆமாம், பஞ்சுக்கார அண்ணன் வர்றாரு. பஞ்சுக்கு அண்ணன் நெக்ஸானுக்கு அண்ணன் சியாரா, சாரி கருவு. நெக்ஸானுக்கு அண்ணன் அதுக்குள்ளே பேக் சீட் வேறு போட்டிங்களா? இது என்னங்க இப்படி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க? யாராவது உட்கார்ந்தாங்க கூட பரவாயில்ல, ஏமா யாருமே உட்காரல பின்னாடி, ஆனாலும் வந்து கீன்னு கத்திட்டு இருக்குது. ஆமாம், நெக்ஸானுக்கு அண்ணன் கருவு. ஆமாம், கருவுக்கு அண்ணன் சியாராக்கு அண்ணன் ஹேரியருக்கு அண்ணன் சஃபாரி. கடைசி ஹையண்டில் போய் சஃபாரியில் போய் நிற்கி. இதுதான் இதுக்கு தம்பி இல்லை, இதுதான் ஸ்டார்டிங். கடைக்குட்டி குடும்பத்தில் கடைக்குட்டி வந்து டியாகோ தான் ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல். இவர் தான். ஆமாம், ஆனால் அந்த கேட்ச் பேக் உண்டான அந்த குதி, அந்த 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 ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்குது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இதெல்லாமே வந்து என்னென்னா முதல்ல இருந்ததை காட்டிலும் வந்து சில வண்டிகள் நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி சஸ்பென்ஷன் வந்து இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கே பரவாயில்லைங்க. புறவகால சீட்லேயும் உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியினுடைய மைலேஜ் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் வந்து 19 சொல்கிறாங்க. பட் நம்ம டிஎம்எஃப் வந்து எனக்கு சொன்னது ஒருத்தர் 19 கிடைக்குதுங்க, எடுத்துருக்குங்க, 18-19 எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் வந்து இப்போ மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் யாராவது டியாகோ வச்சுருந்தவங்க, அப்படியே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்க வச்சுருந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக. அதனால் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்ரோலுக்கு வந்து இவங்க சொல்கிறது 19ங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி ஏஎம்டிங்க, இதுக்கு அடுத்தது மேனுவல் ஏஎம்டி ரெண்டுமே வந்து 19 சொல்கிறாங்க கம்பெனியில் வந்து. அதுக்கப்புறம் சிஎன்ஜி இருக்குதுங்க.
சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 சொல்கிறாங்க. பட் நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் சிஎன்ஜி வச்சுருந்தீங்கனாலும் டியாகோவில் மறக்காம மைலேஜ் வேணும். 27ங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெஸ்ட்டு மைலேஜ். அதனால் வந்து உங்களுக்கு அது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பஞ்ச் வருது எதுக்கால இந்தியாவிலேயே நம்பர் 1 சேல்ஸ் இருந்தது பஞ்சு. இன்றைக்கி அதை அடிச்சு தூக்கிட்டு நெக்ஸான் இன்றைக்கி முன்னாடி வந்துருச்சு. நெக்ஸான் நீங்கள் அவ்வளோ சேல்ஸில் நம்பர் 1 சூப்பராக போயிட்டுருக்குது நெக்ஸானு. ஈவி, ஆமாம், ஈவி பெட்ரோல் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நெக்ஸான் செமையாக போயிட்டுருக்குது. நல்லா இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு. வந்து ஸ்டேரிங் ஃபீட்பேக் நல்லா இருக்குதுங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ணா இவர் வர்றாரா நிற்கிறாரா, லைட்டாக மூவிங்லேயே இருக்கிறாரு. தம்பியா என்னன்னாங்க, உங்களுக்கு ஒரு இது வந்து சடன் அந்த இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பிஹெச்பி அவ்வளோதான், இதனுடைய டார்க் அவ்வளோதான். சடன் புல்லிங் வேணும், சடன் இது வேணும் அப்படின்னா நீங்கள் கியரை மாற்றி கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நீங்கள் இப்போ ஒரு 3வது கியரில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா விசிக்கணும் ஒரு அமுத்துனீங்கன்னா வண்டி போகாது. என்னடா போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 3rd கியர்லேருந்து 2nd கியரை மாற்றி நீங்கள் அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் போகும். நீங்கள் அதே கியரில் விஸ்குன்னு அமுத்துனீங்கன்னா போகாது. அதுதான் அந்த 1.5 ரவுட்ரான். என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி இறக்கி இவ்வளோதான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 88 பிஹெச்பியும் டார்க்கும் கம்மியாக 110 டார்க்கு தான். மைலேஜ் வந்து கிடைக்கணும். விசுக்குன்னு அமுத்துனீங்கன்னா உங்களால் அந்த பெட்ரோல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே தள்ளாது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் ஓரியன்டாக வந்து அவங்க வச்சுருக்குறாங்க இந்த இதை வந்து. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 100 நார்மலாக நீங்கள் 80 ஓட்டிங்க, நல்ல மைலேஜும் இருக்கும், செலவு இல்லாமல் இருக்கும். மெயினான விஷயம் சேஃப்டி. இன்றைக்கி அந்த சேஃப்டியும் நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் 80 போனீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படின்னா ஹைவேஸில் ஒரு 100 வரைக்கும் டச் பண்ணுங்க. 100க்கு மேலே தயவு செஞ்சு ஓட்டாதீங்க யாருமே. நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த புது வருட பிறப்பன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிங்க தயவு செஞ்சு. யாருமே வந்து 80 to 100 தாண்டாமல் நம்ம ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நியூரானிக் எடுப்பாங்களே, ரெவல்யூஷனா ரெசல்யூஷன், கட்டளையா, கட்டளை எப்படி வரும்? அது கட்டளைங்கிற ஆர்டர் கொடுக்கறது. நமக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துக்கிறது. ஓ அந்த மாதிரி சொல்கிறியா? ஆர்டர் நமக்கு நாமே ஆர்டர் செஞ்சுக்கணும், மைண்டுக்குள்ளே நம்மளே ஏற்றிக்கணும். ஆமாம், நீங்கள் ஏற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பீடு கம்மியாக போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் ட்ராக் எடுத்துங்க. ஓரளவுக்கு ஒரு 80 மெயின்டைன் பண்ணியே போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரைட் ட்ராக் எடுத்துங்க. 80 கீழே ஓட்டுறவங்க இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ட்ராக் எடுத்துக்கங்க. 2 வீலருக்கு உண்டான வழியை விட்டுருங்க. 2 வீலர் ஃபுல் லெஃப்ட் போகணும். நான் எனக்கு நிறைய பதிவு நான் வந்து விபத்தை பற்றி போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் நிறைய போட்டிருக்கிறேன். 2 வீலர் முடிஞ்ச வரைக்கும் நல்லா லெஃப்ட் ஒட்டி போய்க்குங்க. லாரிக்காரங்க லெஃப்ட் ட்ராக்கில் போய்க்குங்க. பஸ்ஸு லாரி எல்லாமே ஹெவி லோட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ட்ராக்கில் போய்க்குங்க. ரைட் சைடு காரு கீரு ஆட்டோ கீட்டோ எல்லாமே ரைட் சைடு விட்டுருங்க. அண்ணா யாருண்ணா அது? போங்கண்ணா. எனக்கு பானட் வியூ வந்து கொஞ்சம் நம்ம தணிஞ்சு போச்சு கீழே. என்ன அப்புறம் நம்மளுக்கு எப்படி தான் ஒரு 2 அடி தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். ஆனால் லேடிஸ் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சீட் ஹைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. லேடிஸ் ஓட்டுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேன் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க ஒரு லேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து மக்கள் வந்துங்க இடம் கிடச்சா சரிங்க. இதை நாட்டாக்கர் இப்போ ரைட் சைடு வந்துட்டு இருந்தார், டக்குன்னு இடம் கிடச்சி லெஃப்ட் ஏறினார். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் அந்த கார் போகிறனால ரைட் ஏறுறாரு. மாற்றி 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 ஓடிட்டே இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் குழப்பாமல் இருக்கும். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணுங்கள். டிராஃபிக் இருந்ததுன்னா ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த புது வருஷத்தன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மைண்டில் ஏற்றிங்க. ஒரு கார் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இடைவெளி ஒரு 20 அடி 30 அடிக்கு மேலே கேப் விடுங்க. இங்கே வர இந்தளவுக்கு கேப் விடுங்க. அந்த வண்டி நம்பர் பிளேட்டு வண்டி பம்பர் எல்லாமே தெரியும், ஃபுல் கேப் இருக்கணும். இந்தளவுக்கு கொடுங்க. அதுக்குள்ளே இன்னொரு கார் போய் நின்று. அதான் அந்தளவுக்கு இருக்கிறாங்க மக்கள் வந்து. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கேப் விட்டு போங்க. இதெல்லாம் ஓட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நியூ இயருக்கு நீங்கள் வந்து ஒரு சபதம் எடுத்துங்க, நான் இப்படி தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் ஓட்டுங்க. இந்த டாடா டியாகோ வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பெட்ரோல் வண்டி கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு 50 பைசா
ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் 5,000 ரூபா தான் வரும் என்னோடய கணிப்பு. ஆமாம், இது வந்து நான் சொல்கிறதுங்க. நம்ம டிஎம்எஃப் வண்டி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்கள் வண்டி 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி மறக்காமல் அதையும் சொல்லிடுங்க. டேர்னிங்கில் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. டேர்னிங் ரேடியஸில் அட்டகாசமாக திரும்புது. ஹேட்ச் பேக் தான் உங்களுக்கு அழகாக திரும்புது. எனக்கு அந்த ஸ்டேரிங் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. பழைய வண்டி நம்ம கம்பேர் பண்ணும் போதுங்க ஸ்டேரிங்கோட ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அமுத்த கீர் இண்டிகேஷன் வந்துடுதுங்க. முன்னாடி நம்ம செகண்ட் கியர் தேர்ட் கியரில் போகிறோங்கிறத அந்த இண்டிகேஷன் வந்துடுது. ஏசி கூலிங் நல்லாவே இருக்குதுங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்குறோம். புது வண்டி. அப்புறம் முதல் கொஞ்சம் வெயிலாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வெயில் கம்மி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஏசி கூலிங் நல்லா இருக்குது. நான் அப்படியே டிஎம்எஃப் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம குடும்பத்துக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு பட்ஜெட்டில் நம்மளால் வந்து ஒரு மாதம் 10,000 ரூபாய்க்குள்ள டியூ கட்ட முடியும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எடுக்கிறவங்க இந்த வண்டி ப்ரெஃபர் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுங்க சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலையும் தான் நான் வந்து சொல்கிறேனுங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு மணி நேரம் நம்ம இந்த வண்டி ஓட்டுறோம். அதனால் அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா, ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும், பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வண்டியை பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் வந்து எஸ்ஜிஏ டாட்டா இருக்குது. அதனால் எஸ்ஜிஏ டாட்டாவில் வந்து நீங்கள் அந்த வண்டியை பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள், ஃபேமிலியோடு ஓட்டி பாருங்கள். அப்படியெல்லாம் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கார் பார்க்க வரும்போது உங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தோடு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபேமிலி உட்காந்து பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஏதாவது இந்த வண்டிக்கு இது பார்க்கணும், பிடிக்கணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் எஸ்ஜிஏ டாட்டாவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நான் கொடுத்துருந்தேங்க. மெயினான விஷயம் டேஷ்கேமோட விஷயத்தை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க நம்ம டிஎம்எஃப் வந்து. எனக்கு டேஷ்கேம்ங்கிறது எவ்வளோ மஸ்ட்டுங்க. நான் எனக்கு இத்தனை இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்து நான் வந்து டேஷ்கேம் பற்றி நான் வந்து அத்தனை விழிப்புணர்வு நான் வந்து வீடியோ போடுறேன். நிறைய டிஎம்எஃப் எனக்கு டேஷ்கேம் வீடியோ அனுப்புகிறாங்க. நீங்கள் தான் டேஷ்கேம் வீடியோ இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனையும் இருக்கும், அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். டேஷ்கேம் வீடியோ ஃபுட்டேஜஸ்ஸு. ஆமாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே திருப்பூர் மோகன் தான் ஐடி. நீங்கள் நம்பர் இருக்குது, கன்சல்டேஷனுக்கு நீங்கள் இதே நம்பர் தான். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் தான் டேஷ்கேம் வாங்கணும் அப்படின்னா திருப்பூர் சைடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கன்சல்டேஷன் நம்பருக்கே வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து பசங்களை கூப்பிடுறோம். நீங்கள் திருப்பூர் பக்கத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இந்த திருப்பூர் தவிர வேறு ஏதாச்சும் அவுட்டரில் இருந்தீங்க அப்படின்னா நான் வேணால் ஃப்ளீ ட்ராக் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நான் எனக்கு கொடுத்துறேன், கான்டாக்ட் டீட்டெயில். அது போய் இவங்க இப்போ ஜிபிஎஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீ ட்ராக் வந்து இப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அவுட்ரு போகிறாங்க, டூர் போகிறாங்க போது அவங்களுடைய பேக்கில் போட்டு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தாங்க பிச்சோடு தான் இருக்குது. ஆமாம், நம்மளோட குழந்தை எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி பார்த்துக்க அதுக்கு தான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கண்டா. அடா பாவி, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. அது போக பார்த்திங்கன்னா இப்போ அதே ஃப்ரீ ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு 3 இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4-5 கியர்ஸ் இருக்குது. அது என்ன ஏது நான் உங்களுக்கு இங்கே போட்டால் காமிக்கிறேன். ஸ்மார்ட் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு பாக்ஸ். அதில் வந்து முதல்ல 2GB ரேம் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து 4GB ரேம் வருது. இப்போ இந்த செட்டில் டச் ஸ்க்ரீன் செட்டில் இருந்ததுன்னா நார்மல் செட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எடுத்து சின்ன அது அந்த யூஎஸ்பியில் குத்திட்டோம்னா இத்தச்சோடு பாக்ஸு நம்மளோட நார்மல் செட் வந்து அப்படியே ஆண்ட்ராய்டாக மாறிடும். யூடியூப் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டு வரலாம். ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் அமேசானு இதெல்லாம் போட்டால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ்ஸாக வந்து நம்ம கார்ப்ளே வந்து சில வண்டியில் வந்து ஒயர்டாக வரும். இந்த டிவைஸ் வந்து ஒயர்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது போக போர்ட்டபிள் கார் பவர் இன்வெர்ட்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அனுப்புகிறேன். ஏன்னா மக்களுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளக் பாயிண்ட் வந்து இன்றைக்கி இதுலேயே நம்ம குத்திட்டு
இப்போ திடீர்னு நம்ம கரண்ட் ப்ளக்கு தான் இருக்குதுன்னு 2-3 பேர் சார்ஜ் பண்ணி கரண்ட் ப்ளக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வந்துருக்குது. நம்ம யூஎஸ்பியில் குத்திக்கலாம், அது ஜங்ஷன் பாக்ஸ் வந்துடும், ப்ளக் பாயிண்ட்டு குத்திக்கலாம். இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து இந்த ஃப்ளீடாக்குடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் நம்மளுடைய டிஎம்எஃப்க்கு வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் டிஎம்எஃப் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு இன்று முதல் இனிதே இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எல்லா மனுஷ வாழ்க்கையில் கவலை இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்செடி சிரிச்ச முகத்தோடு கிளம்புங்க. சந்தோஷமாக இருங்க. மனசுக்குள்ளே 1000 கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய புன்னகை, அந்த சிரிப்பு போதும். பொண்டாட்டி வேறு பார்க்குறா, ஏய்யா காலையில் எழுந்திரிச்சா என்ற மூஞ்சி உருன்னு முழிக்கிற, சிரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு இருக்கிறதா. அப்புறம் என்னோட பொண்டாட்டின்னு இருந்தால் வீட்டில் காலை எழுந்திரிச்சு பெட் காப்பி வரும்போது முழிச்சுதானுங்க ஆகணும் மூஞ்சியில். அதனால் கொஞ்சம் சிரிப்போடு கொஞ்சம் சந்தோஷத்தோடு எல்லாருமே இருங்க. எல்லாத்து வழியும் கவலை இருக்கத்தான் செய்யும். அதோட ஒதுக்கிட்டு கஷ்டங்களை ஒதுக்கிட்டு நம்மளும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவாக டெய்லி நம்ம வந்து கிளம்பி போகலாம், சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்.